கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நம்ப முடியாத வாய்ப்பை வைத்திருக்கின்றார். நீங்கள் பாரமான சுமைகளை சுமந்து சோர்வடைந்திருந்தால் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறுகின்றார். இன்று பெரும்பாலான மக்கள் ஆண்டவர் அவர்களிடம் என்ன சொல்லுகின்றாரோ அதற்கு நேர்மாறாகவே நினைக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். தேவன் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு விதிமுறைகளை தருவேன், சடங்குகளை தருவேன். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு கட்டுப்பாடுகளை தருவேன். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு மதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் என்று மக்கள் கற்பனை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட எதையும் சொல்லவில்லை. அவர் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றே கூறுகின்றார். நாம் எப்போதாவது சோர்வாகவோ மன அழுத்தமாகவோ உணர்கிறோம் என்றால் அது நம்முடைய சொந்த சக்தியால் நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதால் இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் சோர்வாக, பதட்டமாக, கவலையுடனோ இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாரங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள். அவர்தான் உங்களை உருவாக்கியவர், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனித்தவர், உங்களை பற்றி எல்லாம் அறிந்தவர், இன்னும் உங்களை நேசிப்பவர், உங்களை மன்னிப்பவர். இப்பொழுதும் நாம் முழு மனதுடன் அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆவலாக இருக்கின்றார்.